ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாரே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவடே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். என்று நீங்கள் பார்க்கக்கூடிய காணொளி முற்றிலும் புதிய கோணத்தில் அட்சய திருதியை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை 3வது நாள், அதாவது திருதியை திதி. இந்த வளர்பிறை திருதியை திதி வரக்கூடிய 19/4/2026 காலை 10:51 மணிக்கு ஆரம்பமாகி 20/4/2026 காலை 7:29 மணிக்கு முடிவடைகிறது. இந்த அட்சய திருதி என்பது ஒரு அற்புதமான நாள். ஏனென்று கேட்டால், ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்களும் அடுத்து உச்சம் பெறக்கூடிய ராசிகளில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் பயணிக்கும் ஒரு அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் ஒரு பொருள் உங்களிடம் வருமானால் அந்த பொருள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதற்கு சமீப காலங்களில் தங்கத்தை அதிகமாக வாங்கலாம், தங்கம் சேரும் என்று ஒரு அதீதமான நம்பிக்கை. தங்கத்தை நீங்கள் வாங்கினீர்களானால் அது உங்களுடைய கையிருப்பில் மிச்சம் இருக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு சொற்ப அல்லது தங்கத்தை பெற்றீர்களானால் அந்த தங்கம் வளரும். அது மட்டுமல்லாமல் கடனை வாங்கி மன சஞ்சலத்துடன் நீங்கள் தங்கம் வாங்கினீர்களானால் அந்த தங்கத்தை விற்கக்கூடிய நகைக்கடையின் முதலாளி வளர்ந்து கொண்டே இருப்பார், ஆனால் நீங்கள் தேய்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக உங்களுக்கு வருமானம் வர வேண்டும். அந்த வருமானத்தில் சிறு பங்கையோ அல்லது சிறிது அளவையோ உங்கள் மனதார சந்தோஷத்துடன் அடுத்தவர்களுக்கு தானமாக தர வேண்டும். ஆக உங்களுக்கு தானமும் வரும், தானமும் கொடுக்கலாம். அதாவது புதிதாக பொருள் சேரும். அந்த பொருளில் சொற்ப அளவு நீங்கள் தானமாக கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும். அப்படி வரலாற்று தகவல்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் நிறைய இருக்கிறது. அதில் சிலவற்றை பார்ப்போம். வறுமையினுடைய கடைசி படியில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய அருமை நண்பன் குசேலனுக்கு கண்ணன் செல்வத்தை அள்ளித்தந்த நாள் இந்த அட்சய திருதி நாள். ஆதிசங்கரர் தனக்கு எதுவும் பிச்சையிட முடியாத வறுமையிலிருந்து ஒற்றை நெல்லிக்கனியை பெற்றுக்கொண்டு அந்த ஏழை குடும்ப தலைவிக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை வழங்கிய நாள் இந்த அட்சய திருதிய நாள். அடுத்து பாகீரதன் என்ற ஒரு மிகப்பெரிய ராஜா அல்லது மிகப்பெரிய சிவபக்தன் தவம் செய்து மேலுலகிலிருந்து கங்கையை காசிக்கு அழைத்து வந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவன் பிச்சைக்காரனாய் வேடம் பூண்டு பிச்சை பாத்திரமேந்தி காசியில் வந்த பொழுது அன்னபூரணியிட்ட அன்னத்தால் அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பிய நாள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மகாலட்சுமி செய்த பலமான தவத்தின் பயனாக மகாலட்சுமிக்கு மார்பில் மகாவிஷ்ணு இடம் தந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கௌரவர்களுடைய சூதாட்டத்தில் நாடு நகரம் அனைத்தையும் பறிகொடுத்து திரௌபதியையும் பறிகொடுத்த நாள். அந்த திரௌபதியை தன்னுடைய உடையை உருவி பலமான கௌரவ குறைச்சலையும் சங்கடத்தையும் உற்பத்தி செய்த அந்த நாள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான்
மகாவிஷ்ணுவான கிருஷ்ண பகவான் அந்த திரௌபதிக்கு உடையை கொடுத்து மானத்தை காத்த அற்புதமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மணிமேகலைக்கு அட்சய திருதி என்று கிடைத்ததுதான் பிச்சை பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அமுத சுரபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கடலை கடைந்து அமிர்தம் கிடைத்த நாள் உலகம் முழுவதும் பிரம்மாவினால் படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காட்டினில் வசிஷ்டர் குடில் அமைத்து ஒரு காமதேனு என்ற பசுவோடு வாழ்ந்து வந்த காலத்தில் விஸ்வாமித்திரர் என்ற ராஜாவினுடைய படையில் இருந்த படை வீரர்கள் ஒரு நாட்டை வெற்றி கொண்டு மறுபடி திரும்ப வழியில் வரும்பொழுது பசியனுடைய கொடுமைக்கு ஆளாகிய அந்த சூழ்நிலையில் அந்த வசிஷ்டரின் குடிலுக்கு சென்று சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று பார்க்கும் பொழுது அந்த வசிஷ்டரின் குடிலில் வசிஷ்டரும் காமதேனும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் நம்முடைய பசியை எப்படி போக்குவார் என்று மனதில் நினைத்தாலும் அந்த வீரர்கள் ஏதாவது ஓரிருவருக்காவது பசியை போக்கும் அன்னம் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் பசிக்கிறது என்று தானம் கேட்க அந்த நேரத்தில் காமதேனு வேண்டியவற்றை கொடுத்து அந்த வீரர்களுக்கு பசியை போக்கிய அருமையான நாள் இந்த அட்சய திருதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் அன்னதானம் கொடுப்பது, நீராகாரம் கொடுப்பது மற்றும் குழந்தைகளுக்கு உடைகள் கொடுப்பது, கல்வி சார்ந்த பொருள்கள் கொடுப்பது போன்ற தானங்களை செய்வது என்பது சாலச் சிறந்தது. அதில் அரிசி, பானகம், தயிர் சாதம், உடைகள் போன்றவற்றை தானங்கள் தரலாம். உப்பு, மஞ்சள், அவல், பாயாசம், பால் பாயாசத்தை போன்றவர்கள் தரலாம். இது இல்லாமல் மகாலட்சுமிக்கு உகந்தது கரும்பு சாறு. இதை இப்பேற்பட்ட கோடை காலத்தில் உங்களால் இயன்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள். அது ஒரு அற்புதமான மாற்றத்தை எதிர்காலத்தில் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது இல்லாமல் அட்சய திருதி அன்றைக்கு செய்யக்கூடியது என்று பார்க்கும் பொழுது ஒரு செம்பு சொம்பில் வெளியிலிருந்து உங்கள் பணமாக இருக்க வேண்டும், கடனாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தகுதியிலுள்ள ஒரு குறிப்பிட்ட சொற்ப அளவு பணத்தை வாங்கி வந்து செம்பு சொம்பில் உள்ளே இட்டு மேல் ஒரு மஞ்சள் துணியை வேடு கட்டி, அதாவது வாய்ப்பகுதியை மூடி கட்டி உங்களுடைய பூஜை ரூமில் வைத்துவிட்டு அதை மனசார வணங்கி பாருங்கள். அந்த அட்சய திருதி என்று உங்களுக்கு வந்த பணம் என்பது அடுத்த ஒரு வருடத்தில் உங்களுடைய இயல்பு நிலையை மாற்றித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக அடுத்த ஒரு வருடமும் உங்களுக்கு தேவையானவற்றை கடவுள் அள்ளித்தருவான் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதுவரையில் உங்களால் இயன்றவரை முடிந்த அளவு பாடுபடுங்கள். அதே சமயத்தில் இலவசத்தை எதிர்பார்க்காதீர்கள். அதற்கு அடுத்து உங்களால் இயன்றவற்றை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். இந்த மகாலட்சுமி இந்த அட்சய திருதியை தந்த அற்புதமான நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜா.